இருந்தது. இப்ப யாழ் மாவட்டத்துல இருக்குமென்னு நினைக்கிறோம். யாழ் மாவட்டத்துல என்ன பொறுத்தளவுல இப்ப நானும் எல்லா இடமும் கேட்டதுல இதான் முன்னிலை வகிக்குது. போன முறையும் இருந்துச்சு. ஓகே, என் அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் அமல்பியு. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். இறை மகன் இயேசு எங்கள் உள்ளங்களிலும் பிறந்திட அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். ஓகே உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் நாளில் இன்றைக்கு என்ன விடயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுடைய பொற்பதி கிராமத்திலே எங்களுடைய ஊர் கோயிலே புனித இராயப்பருடைய ஆலயத்தில் கிறிஸ்மஸ் மரம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அதாவது யூத் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கிறிஸ்மஸ் மரம். இந்த கிறிஸ்மஸ் மரம் போன வருடம் உருவாக்கியிருந்தாங்க 35 அடியில். இந்த வருடம் அதை விட பெட்டராக 50 அடியில் இளைஞர்கள் எல்லாருமே உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எப்படி என்று சொன்னால் அதை மட்டும் பார்க்க இல்லை, நாங்கள் இன்றைக்கு இந்த 50 அடியில் உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டது, எப்படி கஷ்டப்பட்டிருந்தாங்கன்ற ஃபுல் வீடியோவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சொன்னால் யாழ்ப்பாணத்திலே மிக உயரமான கிறிஸ்மஸ் மரம் என்று சொல்லி எல்லாராலையுமே கூறப்பட்டு வருகிற இந்த மரம், அந்த மரத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே என்னுடைய சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் ஆதரவை நிறைய பேர் தந்திருக்கிறீங்க, தந்ததுக்கு நன்றி. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெல் பட்டினை அமர்த்துங்கள். ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு சேரணும்னு சொன்னால் நீங்கள் பெல் பட்டினையும் அமர்த்துங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். எப்படி இன்றைய கிறிஸ்மஸ் மரத்தை உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு எப்படி கஷ்டப்பட்டுறாங்கன்னு சொன்ன ஃபுல் வீடியோவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே. ஓகே, நாங்கள் இப்போ நைட்டு கிறிஸ்மஸ் மரத்தை தான் பார்த்துருந்தோம். நாங்கள் இப்போ பகல் தோற்றத்தையும் இருக்கா பார்ப்போன்றதுக்காக தான் இதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து உங்களோட இந்த நேற்றைய வீடியோட கொண்டு வந்து போடுவோம்ன்றதுக்காக இன்றைக்கு காலையில் கிறிஸ்மஸ் சண்டே காலையில் எடுத்து
செவ்வாய்க்கிழமை தான் முடிப்பீங்க. 10 அடிக்கு கூடுதலாக உயர்த்த போறீங்க. அதுக்காண்டி முன்மரமாக எங்கட படிகள் எல்லாம் இருந்து இரவு விடியப்புறம் 2 மணி நேற்றெல்லாம் போகும். 2 மணி நம்ம ராயப்பட்ட இளைஞர் இந்த இதால தான் இந்த கிறிஸ்துமஸ் மரம் செய்யப்படுது. Right. Right. Ranjana எல்லாம் அவன் கொழுவான், என்ன கொழுவான்? சுவாசம் மடையா அப்படி கட்டுடைக்கிற வேற தான் அந்த கை வடிவ பேலன்ஸ் அப்படிக்கும். கைய தராம அப்படி கொண்டு நீங்க ஞானம் ஞானம் நான் சொல்றேன் ஞானம் இதை அப்படி இருக்க விட மாட்டேன். விளையாட்டு இப்ப என்னன்னு சொன்னா போன முறை நீங்க 35 அடியில உருவாக்குனீங்க. இந்த ஒரு வருஷம் வந்து இந்த இது தொடருமோ இல்லாடி இது ஒரு வருஷமா நாங்க 10 அடி 15 அடி கூடி போற பிள்ளை எல்லாம் இருக்கிறோம். இப்ப ஒரு 5-6 வருஷத்துல இப்படி ஒரு 100 அடி 150 அடி தாண்டு நினைக்கிறேன். தொடர்ச்சியாவே இது நீங்கள் ஒரு விடாமுயற்சியா ஒரு வருஷமும் அடிக்கணக்குல கூட்டிக் கொண்டு தான் போறீங்க. இப்ப போன வருஷம் வந்து இது வடமராட்சியில முதலா இருந்தது. இப்ப யாழ் மாவட்டத்துல இருக்குமென்னு நினைக்கிறோம். யாழ் மாவட்டத்துல என்ன பொறுத்தளவுல இப்ப நானும் எல்லா இடமும் கேட்டதுல வந்து இதான் முன்னிலை வகிக்குது. போன முறையும் இருந்துச்சு. இருந்தா யாழ் மாவட்டத்திலேயே நம்பர் 1 இருக்கும்னு நம்புறோம். கிறிஸ்துமஸ் முடியத்தான் தெரியும். இல்ல நானும் வந்து நிறைய இடத்துல நான் கேட்டதுல வந்து இதான் நம்பர் 1 பட்பதி செம்பிட்டர்ஸ் விளையாட்டு கழக இளைஞர் தான் நீங்கள் எல்லாருமே. எப்படியெல்லாம் மாத்திரம் இது உருவாக்குனீங்களா ஊர இறை மக்கள் அப்படி என்று உருவாக்குனீங்க?
பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறையை விட இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த வால்வெள் நட்சத்திரத்தை போட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து மொத்தம் இந்த உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் 5 நாள் எடுத்தேன்னு சொன்னீங்க. எத்தனை படிகள் இதை உருவாக்கி முடிச்சிங்க? எல்லா படிகளும் ஒரு 15-20 படிகள் வந்திருப்பாங்க. 15-20 படிகள் தொடர்ச்சியாவே 5 நாளும் 15-20 படிகள் நின்று செய்திருக்காங்க. கூட நின்று செய்யறேன்டா சுதர்சன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கிறிஸ்மஸ் மரத்தை போன வருஷம் 35 அடியில் இருந்தது. அதை முதல் கம்ப்ளீட் பண்ணி வேலை செய்து முடிச்சுட்டு பொற்பதி புனித ராயப்பர் ஆலயத்தில் வந்து கிறிஸ்மஸ் மரம் போன வருஷம் வச்சிருந்தாங்க. போன வருஷம் எத்தனை அடியில் வச்சிருந்தீங்க? 35 அடி. உண்மைக்கே வியப்பாக தான் இருக்குது. 50 அடி என்ற கிறிஸ்மஸ் மரத்தை பார்க்கவே ஒரு வியப்பாக தான் இருக்குது. எங்களுடைய ராயப்பருடைய யூத் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சூப்பராக இருக்குது. அது வானில் நட்சத்திரம் உதித்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை வேறு லெவலில் செய்திருக்காங்க. மேரி கிறிஸ்மஸ். வானில் ஒரு வால்வெள்ளி. கிறிஸ்மஸ் முடிஞ்சு இன்றைக்கு பகல்லையும் ஒரு வீடியோ எடுக்கணுமன்றதுக்காக தான் கோயிலுக்குள்ளே வந்தேன். வந்த இடத்துல வந்து எல்லாருமே கிறிஸ்மஸ் முடித்தா ஊரே அமைதியாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே விடிய பூசை முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிட்டு ஒரு சந்தோஷத்தில் எல்லாரோடையும் கதைச்சிட்டு படுக்க லேட்டாக இருக்கும். ஆனால் இங்கே எங்களோட ஊரில் வந்து டாஸ் எளியப்பான்னு சொல்லி அவர் வந்து விடிய வெள்ளனையை வந்து கோயில் இருந்த நான் வர முதலே இருந்த இதுக்கு ஃபுல்லாகவே அவருடைய வேலையே தான். வேலைன்னு சொன்னால் அவருடைய பணியே இதுதான். ஃபுல்லாக கோயிலை வந்து கூட்டிகிட்டு எல்லாத்தையும் காப்பெட்டெல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு இப்போ ஃபுல்லாக காப்பெட்டை பிரிச்சோன்ட்ருக்க. இவருக்கும் கடவுளுடைய புனித ராயப்பருடைய ஆசீர்வாதமும் இவருக்கு கிடைக்கும்படியாகவும் நாங்கள் மன்றாடுவோம். ஓகே உறவுகளே, இன்றைக்கு கிறிஸ்மஸ் மரத்தை எங்களோட ஊரில் பற்பதி ஊரிலே கிராமத்திலே வந்து எப்படி இளைஞர்கள் இந்த கிறிஸ்மஸ் மரத்தை உருவாக்கிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நீங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது அமல் வியூ. பாய். அனைவருக்கும் மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள்.